ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான கிறிஸ்பியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த முறுக்கு செய்கிறதுக்காக நமக்கு உளுந்த மாவு தேவை. ஸோ நான் அதுக்காக உளுந்தம் பருப்பை லைட்டாக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லாட்டி உங்களுக்கு கடையில் ரோஸ்டட் உளுந்த மாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி உளுந்த பருப்பை ரோஸ்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீஞ்சிடாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது ரோஸ்ட் ஆகிடுச்சிது. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா உளுந்து, ஸோ அதிலிருந்து 3/4 கப் அளவுக்கு உளுந்த மாவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த பச்சரிசி மாவு அது நான் 3 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1/4 கப்பு நான் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலையை லைட்டாக பவுடர் பண்ணி அதை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட எள்ளு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அதாவது முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை நம்ம அடுப்பில் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி நம்ம எடுத்து ஊற்றிக்கணும். ஏன்னா முறுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த கரண்டினால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு முறுக்கு புளியும் போது முறுக்கு உதிர்ந்து உதிர்ந்து உங்களுக்கு வர தொடங்கிடும். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு முறுக்காக வராது. ஸோ கரெக்டாக நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியோட அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாவை மட்டும் இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம முறுக்கு எப்படி புளியறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த முறுக்கு புளியறதுக்காக நான் இடியப்ப குழல் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இடியப்ப குழலில் உள்ளுக்குள்ளே அந்த சில்லு வைக்கணும் இல்லையா. ஸோ நான் இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிறது மாதிரியான சில்லு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளுக்குள்ளே ஆயிலை மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு உள்ளே வைக்கும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ அந்த சில்லை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மாவு, முறுக்கோட மாவு. ஸோ அதை எடுத்து நம்ம அந்த இடியப்ப குழலுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த இடியப்ப குழலுக்குள்ளால எவ்வளோ நிற்குமோ அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக வேணும்னாலும் நம்ம முறுக்கை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னொரு மெத்தட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பின்னாடி சைடில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் முறுக்கை அப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு புளியும் போது கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மேலே மேலே நீங்கள் அப்படியே புளிஞ்சிங்கன்னா அது ஃப்ரை ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த முறுக்கெல்லாம் சுட்டெடுக்கிறதுக்காக எண்ணெய் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் நம்ம முறுக்கு புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் கமத்தி எடுத்துக்கலாம் உங்கள் கையில். ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஆயிலில் போட்டுருங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த கரண்டி, ஸோ அந்த கரண்டிக்கு மேலேயே அதாவது பின்னாடி சைடு அதில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்க புழிஞ்சுக்கோங்க. அப்புறமா அந்த கரண்டியை அப்படியே லைட்டாக நீங்கள் கமுத்தி விட்டிங்கன்னா அது ஆயிலில் அந்த முறுக்கு விழுந்துடும்.
ஸோ இப்போ நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது கரிஞ்சு போயிடும். ஒரு சைடு திருப்பியும் போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சுதுன்னா இதோட அந்த பபிள்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து கம்மியாக தொடங்கிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம் இல்லையா, அந்த முறுக்கு வந்து பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மி ஆகிடுச்சுது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக அந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சுது. ஸோ நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி செப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.